கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். ரேடியோ வெரிதாஸ் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 28ஆம் நாள். புனித கேத்ரின் லபோரோ இவரின் திருவிழாவை கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கின்றது. புனித கேத்ரின் பீட்டர் மற்றும் லூயிஸ் லபோரா ஆகியவர்களின் மகளாக 1806ஆம் வருடம் மே திங்கள் 2ஆம் நாள் அன்று பிறந்தார். பிரான்ஸ் நாட்டில் உள்ள பார்க்கிட்டியில் உதித்த இவர் தமது பெற்றோரின் 11 குழந்தைகளுள் 9வது குழந்தை ஆவார். சிறுவயது முதலே நற்பண்புகளை ஆன்மீக செயல்பாடுகளையும் இவர் தமதாக்கி கொண்டார். தனது தாயை 9 வயதில் இழந்த இவர் தன் தாயின் அடக்கத்துக்கு பின்பு வீட்டிற்கு வந்து அன்னை மரியாளின் சுரூபத்தை கரங்களில் ஏந்தி, அன்பு அன்னை மரியே, இனி நீர்தான் என் தாய் என்று ஜெபித்தார். இதன் பிறகு ஒழுக்கத்திலும் அன்பிலும் தலை சிறந்து விளங்கிய கேத்ரின் 1818 ஜனவரி 25 அன்று முதல் திருவிருந்து பெற்றார். அன்று முதல் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கவும் பீட உதவி செய்ய தொலைதூரத்தில் உள்ள ஆலயத்திற்கு தினமும் தவறாமல் சென்றார். ஒரு நாள் அவர் கண்ட கனவு, வயதான குருவானவர் ஒருவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். பீடத்திலிருந்து திரும்பிய குரு தமது கையை நீட்டி கேத்ரினை அழைத்தார். இருப்பினும் கேத்ரின் பின்வாங்கினார். காட்சி மருத்துவமனைக்கு சென்றது. அதே குரு அங்கு நோயுற்று படுக்கையில் இருந்தார். அவர் கேத்ரினை அழைத்து, பிள்ளாய், நோயாளிகளை பராமரித்து நற்பணி செய்வாயா? இப்போது வெளியே ஓடுகிறாய், ஆனால் ஒரு நாள் என்னிடம் வருவாய், மகிழ்ச்சி அடைவாய். கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார், அதை மறந்து விடாதே என்றார். கனவில் இருந்து விழித்த கேத்ரின் பொருள் புரியாது தவித்தார். சில நாட்களுக்கு பிறகு சேவையின் சகோதரிகள் நடத்தி வந்த மருத்துவமனைக்கு சென்றார் கேத்ரின். தன் காட்சியில் கண்ட குருவின் படம் அங்கு சுவரில் இருந்தது. அது யார் என்று வினவினார். அங்கிருந்த அருட்சகோதரி ஒருவர், அவர்தான் எங்கள் நிறுவனர் புனித வின்சென்ட் de பால் என்றார். தன் கனவின் பொருள் விளங்கியது. 1830 ஜனவரி மாதம் சேவையின் சகோதரிகள் சபையில் தன்னை இணைத்து கொண்டார் கேத்ரின். அங்கிருந்த போது அடுத்தடுத்து வின்சென்ட் de பாலின் இதயத்தை அவரது திருப்பண்டம் அடங்கியுள்ள பெட்டியின் மீது கண்டார். நற்கருணை ஆண்டவரிடமும் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசுவை பார்த்தார். இறை அன்னையை காண விரும்பி தூய வின்சென்ட் de பாலிடம் தொடர்ந்து ஜெபித்தார். நிச்சயம் அன்னை வருவார் என்று கருதினார். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது, கேத்ரின், எழுந்து வா, அன்னை ஆலயத்தில் காத்திருக்கிறார் என்ற குரல் கேட்டது. யாரும் பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சிய போது, இப்போது நேரம் 11:30 மணி, எல்லோரும் தூங்கிவிட்டார்கள், வா என்று அக்குரல் மீண்டும் அழைத்தது. கேத்ரின் சென்றார். திருவிழிப்புக்காக தயாராய் இருந்தது போல ஆலயம் ஒளிர்ந்தது. முழந்தாள் படியிட்டார். அன்னை கன்னிமரியா மடத்தலைவியின் இருக்கையில் அமர்ந்திருந்தார். கேத்ரின்
அன்னை மரியின் மடியில் தன் கைகளை வைத்து ஜெபித்தார். கடவுள் உன்னை தமது பணிக்கென தேர்ந்துள்ளார் என்றார் அன்னை மரியாள். இதற்கு உனக்கு அனுமதி கிடைக்காது. இருப்பினும் அச்சப்படாதே. வேதனையானவைகளை செய்ய உனக்கு அருள் கிடைக்கும். தேவையான அனைத்தையும் இறைவன் உனக்கு அருள்வார் என்றார். முதலில் இதை உனது ஆன்ம ஆலோசகரிடம் தெரிவி என்றார். கொஞ்ச நேரம் பேசிய பிறகு அன்னை மரியாள் மறைந்தார். கேத்ரின் தூதரின் துணையோடு மீண்டும் கட்டிலுக்கு உறங்க வரும்போது அதிகாலை மணி 2. வாருங்கள், பாடலுக்குள்ளாய் இணைந்து இறைவனை புகழ்வோம். மரியன்னையே எங்கள் மாமரியே, மாபரன் இயேசுவின் தாய்மரியே, விடிவெள்ளியே எங்கள் காவலியே, பணிவோம் புகழ்வோம் வாழியவே. மரியன்னையே எங்கள் மாமரியே, மாபரன் இயேசுவின் தாய்மரியே, விடிவெள்ளியே எங்கள் காவலியே, பணிவோம் புகழ்வோம் வாழியவே.
வழியிலே இயேசு பாதையில் அன்னை முந்தன் அரவணைப்பிலே மரியன்னையே எங்கள் மாமரியே மாபரன் இயேசுவின் தாய்மரியே பிடிவெள்ளியே எங்கள் காவலியே பணிவோம் புகழ்வோம் வாழியவே மரியன்னையே எங்கள் மாமரியே மாபரன் இயேசுவின் தாய்மரியே பிடிவெள்ளியே எங்கள் காவலியே பணிவோம் புகழ்வோம் வாழியவே. புனித கேத்ரின் லபோராவின் வாழ்வில் நடந்த மிகவும் அதிசயமான சம்பவம் இன்று 1830 நவம்பர் 27 அன்று மீண்டும் அன்னை காட்சியளித்தார். ஆலயத்தில் அன்னையை பார்த்த கேத்ரின் அப்போது அன்னை மரியாள் அவரிடம், நான் வைத்திருக்கும் சுரூபம் போல் செய்து எல்லோருக்கும் கொடுத்து பரவலாக்கு. இதை அணிகிறவர்கள் கேட்கும் அனைத்தையும் நிறைவாக பெறுவர். இந்த சுரூபத்தின் ஒரு பகுதியில் அன்னை மரியா இரு கரங்களையும் விரித்தவராய் இருக்கின்றார். மறுபுறத்தில் எம் என்ற எழுத்தும் இருக்கிறது. அதன் மேல் திருச்சிலுவையும் கீழே இயேசுவின் திரு இருதயம், அதை சுற்றிலும் முட்கள் இருந்தன. அதன் அருகில் வாளால் ஊடுருவிய அன்னை மரியாவின் இருதயம் இருந்தது. முதலில் என் பணியாளர் அருட்தந்தை யோவான் மரிய அலெக்ஸ் என்பவரிடம் செல் என்றார் மரியாள். கேத்ரின் சென்று அன்னை கூறியதை அவரிடம் எடுத்துரைத்தார். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாவின் மாதிரி ஒன்று கொடுத்து அதே போல சுரூபம் ஒன்று செய்து தருமாறு யோவானிடம் அவரின் ஆயர் பணித்தார். அதன் மாதிரியை கண்ட யோவான் அச்சத்தில் ஆழ்ந்தார். ஏனெனில் அது அப்படியே கேத்ரின் சொன்ன வடிவத்தில் இருந்தது. யோவான் அதை செய்து முடித்து அந்த சுரூபத்தின் முதல் பதிப்பை கேத்ரினிடம் கொடுத்தார். உடனே கேத்ரின், இதனை இப்போதே எல்லோருக்கும் கண்டிப்பாக பறைசாற்றுவேன் என்று கூறினார். நாட்களும் ஆண்டுகளும் கடந்தன. அன்னை மரியாவின் புகழ் உலகெத்திசையிலும் பரவியது. இது குறித்து யாரிடமும் சொல்லாமல் தன் பணிகளை செவ்வனே செய்து வந்தார் கேத்ரின். முதியவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து வந்தார். 46 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இறக்கப் போகின்றதை உணர்ந்த கேத்ரின் தன் சபையின் தலைவியை சந்தித்து, அன்னை மரியா காட்சி கொடுத்த அந்த பெண் நான் தான் என்று முதல் முறையாக வெளியிட்டார். 1876 டிசம்பர் திங்கள் 31ஆம் நாளன்று கேத்ரின் இறைவனடிச் சேர்ந்தார். வாருங்கள், புனித பதக்கத்தை நாம் அணிந்து மற்றவர்களுக்கும் அதை பற்றி பறைசாற்றி, இதோ மிராக்குலஸ் மெடல் என்று அழைக்கப்படும் புனித பதக்கத்தை நாம் என்றும் நம் தோள்களில் தாங்கி அன்னை மரியின் பாதுகாவலையும் இறைவனின் ஆசியையும் நிறைவாய் பெற்று மகிழ்வோம். வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க காலம் தோறும் நம் வாழ்நாளுமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ், ரேடியோ வெரிதாஸ்.
ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.